ஒரு குட்டி விஞ்ஞானிகள் என்றே நாங்கள் அதை சொல்லலாம். அந்தளவு தூரம் முயற்சி செய்து இந்த விஷயங்கள்லாம் சேர்க்கணும். வெண்ணில பெற்றக்கூடிய அவருடைய அறிவு என்பது நாங்கள் இதை கவர் பண்ணி கொண்டு போய் நாங்கள் பட்டம் ஏற்றும் போது பட்ட போட்டியாளர்களும் அங்கே நின்றவை. இப்போ நாங்கள் இதை கொண்டு ஏற்றும் போது அவை என்ன கேட்டாங்க, நாங்கள் பியர் போத்தில் உடஞ்சி விட போனோம். நடிகரை கொண்டு வந்தால போட வேண்டிய தேவை அவர் என்ன செஞ்சார் கூடிய ஆளுகள் அன்றகுமார் திசாரகிட்ட புகைப்படம் போட்டுக்கலாம். சில பேர் பட்டம் ஏற்றினா அப்போ எனக்கு தலைகால் குறியல மேலே ஃபஸ்ட் டைம் ஏற்றி அந்த பட்டம் அனுரா அவர்களை போட்டுட்டோம், விஜய் அவர்களை போட்டு சில பேர் காய்ச்சி கொண்டிருக்காங்க வெளிநாட்டுக்காரர்லேருந்து. பைக் இந்த ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடில் ஓடைக்க எவ்வளோ வோல்டேஜில் கரண்ட் வருது, என்ன மாதிரி பட்டத்துலேருந்து காற்று பிடிக்க போகுது, அப்போ எவ்வளோ கரண்ட் வரும். இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன், இன்னும் வெளியிடையில். ஏன் வெளியிடாக்க ஒரு காரணம் என்ன, சும்மா நான் எந்த சுயநலம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வண்டியில் இருந்தாங்க, வண்டியில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் கரண்ட் இல்லை தானே. அப்படி இருக்கும்போது நான் கூட தான் சின்ன டைம் தலைவரை குறைவாவோ இல்லது மெட்டாக்களை குறைவாக நாங்கள் நீங்கள் அதை பட்ட ரீதி என்று பார்க்குறீங்க. இது ஒரு சயின்ஸ் ப்ரொஜெக்டடா, இது ஒரு பட்டத்தில் ஒரு புரட்சிடா. கடந்த வாரம் தைப்பொங்கல் நாளில் வல்வெட்டி துறையில் நடந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த பட்ட போட்டி தனி ஒரு கலை ரசனை மாத்திரமல்ல, அதை தாண்டிடக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தது. பட்டம் சம்பந்தமாக, பட்டப்போட்டி சம்பந்தமாக அப்பப்போ நாங்கள் காணொலி கொண்டாங்க. முதலாம் இடம் பெற்றக்கூடியவருடைய காணொலியை 2-3 காணொலிக்கு முன்னுக்கு நான் கொண்டிருந்தேன். அதை விட 2ஆம் இடம் பெற்றக்கூடிய இந்த பரிசுன்றது உண்மையிலேயே வியந்து பார்க்கக்கூடிய. இவ்வளவு காலம் இங்கே இருந்து மீன்படங்கள் மூலமாக மின் அனுப்பி பட்டத்துக்கு மின் விளக்குகள் எல்லாம் எரிய பண்ணி நாங்கள் பார்த்துருவோம். ஆனால் பட்டத்திலேயே மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த மின் விளக்குகள் எரித்திருக்கக்கூடிய அந்த பட்டம் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு தங்கப்பதக்கத்தை சுயர்த்ததுக்கு பின்னால் பெரிய தொழில்நுட்பம் ஒன்றே இருக்குது. யாருமே இலகுவில் இதை தவிர்த்து பேச முடியாத அளவுக்கு அந்த கலைஞர்களுடைய திறமை என்பது ஒரு குட்டி விஞ்ஞானிகள் என்றே நாங்கள் அதை சொல்லலாம். அந்தளவு தூரம் முயற்சி செய்து இந்த விஷயங்கள்லாம் சேர்க்கணும். வெண்ணில பெற்றக்கூடிய அவருடைய அறிவு என்பது இவ்வளவு தூரம் அவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த காணொலி இது சம்பந்தமாகத்தான் பேச போகிறது. அப்படியே வந்துட்டு ஓகே 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 போகலாம். முன்னுக்கு போகணும், கொஞ்சம் முன்னுக்கு போகணும். இது இந்த பட்டம் கட்டுறது ஃபுல்லாக கட்டுறும் போது எங்களுக்கு இந்த கட்டுற இதெல்லாம் ஈஸி ஆகிட்டுது. இந்த லைட் எரிய வைக்கிறதுக்கு இந்த செட் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு கண்ண நேரம் எடுத்தது. நாங்கள் முதல் ஒரு படிமுறையாக தான் செய்தோம். நாங்கள் டிரெக்டாக ஒரு ஃபேனை அதில் நேர ஸ்டாப்பில் கொழுவி போட்டு நாங்கள் பைக்கில் கொண்டு ஓடி எவ்வளோ ஸ்பீட்டில் அது வேலை செய்யுதுன்ற கேல்குலேட் பண்ணி இப்போ அதுக்கு பிறகு ஒரு வீல் இந்த சைஸுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பெருப்பிச்சு இப்போ அதை கொண்டு ஒரு காலம் பைக்கில் கொண்டு ஓடக்க பைக்கில் எவ்வளோ இன்டர் ஸ்பீடில் போகிறோம்ன்ற பொறுத்து தான் இப்போ அதுக்கிட்ட மேலே அடுத்த வீலை நாங்கள் செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணி எங்களுக்கு குறைந்த வேலை இப்போ 15 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தாலும் இந்த லைட் எரியணும் எங்களுக்கு. ஏன்னா பட்டை போட்டியாண்டு அந்த அளவுலாம் காற்று நிற்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த வீலை செட் பண்ணி அந்த வீல் செய்யக்கல எங்கள் பிவிசி தண்ணியில் பைப் இருக்குது தானே, வாட்டர் லைன் பைப், அந்த பைப் எடுத்து நாங்கள் மெல்லிய பைப் எடுத்து ஹீட் பண்ணி இதாண்டி நாங்கள் அதெல்லாம் செட் பண்ணி தான் எல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி மெல்லிஸாக பெரிய வீலாக செட் பண்ணி, ஏன்னா இந்த சைஸில் வீல் எல்லாம் வேண்டியல அது கடையில் அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வெல்ப்புகளை கொண்டு இந்த டைனமோ இந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வெல்ப்பு வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. போல்ட்டு தெரியும். இப்போ எங்களுக்கு இந்த வெல்ப்பு இந்த கெப்பாசிட்டி கூட இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சின்ன வெல்ப் எல்இடி வெல்ப்பாக 150 வெல்ப்புக்கு மேலே கிடக்கு. இதில் 80 வெல்ப்புக்கு இந்த ஷிப்பில் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் கைக்குலேட் பண்ணி தான் இந்த இதை ஒத்துக்கி இந்த லைட்டெல்லாம் போட்டு நாங்கள் பெரிய சவாலுக்கு மத்தியெல்லாம் செய்து முடிச்சது. ஒரு ஒன்றா செய்ய ஞாபகம் டைம் எடுத்தது எங்களுக்கு. இது இந்த ஒரு யோசனை அப்படி வந்தது. இந்த யோசனை நாங்கள் நார்மலாக நாங்கள் வண்டியில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் கரண்ட் இல்லை தானே. அப்படி இருக்கும்போது நாங்கள் கூட தான் சின்ன டைனமோ வச்சு சைக்கிள் வீலில் இந்த ஃபேன் செட்டையை கட்டி போட்டு நாங்கள் கம்பில் கட்டி ஏற்றி தான் போடுறது. அது சைக்கிள் ரிம் இந்த விட்டத்துக்கு பெல்ட்டை போட்டு டைனமோக்கு கொடுத்து தான் சும்மா நார்மலாக இரவில் லைட் எரிய வைக்கிற காற்று இருக்கிற நேரங்களில் செய்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ இப்படி கட்டணும்னு வினோதம் சொல்லும்போது ஓகே எனக்கு முதல் அந்த ஐடியா வரையில. முதல் இப்படி தான் தனியாக நேரை கொடுத்து தான் பார்த்துனாங்க. இதை நேராக கொடுக்க இந்த சுழற்சி வேகங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சுற்றும். இப்போ ஜோதிச்சு கொண்டு போகும்போது தான் நாங்கள் பழைய அந்த நேரம் செய்த ஞாபகங்கள் வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த வீல் இதுக்கேற்ற செய்ய தானே வேணும். அப்போ அதில் செய்து அதுக்கேற்ற மாதிரி செய்து எடுத்து நாங்கள் ஃபுல்லாக சவாலுமே இருக்குல்ல. இப்போ செய்து கொண்டு வைக்கல சில வேலை இல்லை இது இந்த பைப்பை நிமித்தி அட்டை இதுக்குள்ளே வர விட்டத்துக்கு எங்களுக்கு இந்த விட்ட பைப் அதே சைஸுக்கு எடுக்கலாம் எங்களுக்கு. இப்போ 9 இன்ச்சு பைப்பு இந்த விட்டத்துக்கு வருது. இது விட்டம் 9 இன்ச்சு கிட்டே வரும். இந்த 14 சுற்று வருது. அப்போ அந்த 9 இன்ச்சு இதுக்கு நாங்கள் எடுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு பைப்பை மெல்லிஸாக வெட்டி நாங்கள் சரி வட்டமாக வளைச்சி வச்சு ஒட்டி வேண்டி தான் எடுக்கணும் அந்த இடத்த ஃபுல்லாக. அப்படி தான் எடுத்தது. ஒரு இதே சைஸ் மெல்லிய பைப் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி தான் இதெல்லாம் வச்சு ஒட்டி தான் செய்து நாங்கள்.
வேறு இந்த பெல்ட்டை வந்து மெல்லிய பெல்ட் இருக்கிற பெல்ட் எடுக்கலான்ற போது நான் வேறு பெல்ட் ஒன்று எடுத்து போட்டு உருளையாக அந்த வால்ட்டி போட்டு அதுக்கு நான் செட் பண்ணி தான் ஃபுல்லாக போட்டு நாங்கள் ஏற்றி பார்க்கல எப்படி இருந்து நீங்கள் முதல் கொண்டு தச்சது கொண்டு ஏற்றி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு காற்றும் கூடுதலாக இருந்தது. நாங்கள் பட்டமும் விழக்கூடாது, எங்களுக்கு பட்டம் விழுந்து உடைஞ்சாலும் பிரச்சனை. அப்போ நாங்கள் ஏற்றி பார்க்கும்போது முதல்ல பட்டம் ஏற்றினா அப்போ எனக்கு தலைகால் புரியல மேலே ஃபஸ்ட் டைம் ஏற்றி பார்க்கணும். அந்த பட்டம் மட்டும் முதல்ல ஏற்றினாங்க, ஏற்றும்போது 2 உடஞ்சிட்டு உடஞ்சா பிறகு இதான் முதல் டைம் ஏற்றும் போது இந்த பட்டம் மடியாக ஏறிட்டு இவளை கேட்டாலே நான் என்ன இளமையில நீங்கள் சொல்லிவினோம். இப்போ இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து இப்போ 8-9 வருஷமாக இந்த பட்ட போட்டியில் இருக்கிறோம். இப்போ இவர் இந்த முறை தான் இந்த பட்ட போட்டியோட எங்களோட இணைந்தவர். மற்றபடி ஆள் துபாயில் வெயில், அதனால் ஆள் வந்து இணைஞ்சு கொள்ளையில். அப்போ இந்த முறை தான் அவருக்கு டைம் கிடைச்சபடியாக இணைஞ்சவர். அப்போ எங்களுக்கு பட்டங்கள் ஏறுறது, விழுகிறது, முறிகிறது ஒரு பழக்கமான செயற்பாடு. கடந்த காலங்களையும் பட்டங்கள் முறிஞ்சு துளைஞ்சு அப்படித்தான் நாங்கள் கடந்து வந்த நாங்கள். அப்போ நாங்கள் எப்போவுமே சோர்ந்தது கிடையாது, சோர மாட்டோம், எங்களால் முடியும் இப்போ நாங்களும் சோர்ந்த அந்த பட்டம் 2 தடவை உடஞ்சிட்டுது. இந்த பட்டம் ஏறினோடனே வடியாக ஏறினோடனே அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவில்லை. அந்த முதலாந்திரம் 2 தரம் பார்த்த இடத்துல அந்த பட்டம் 2 தரம் உடஞ்சோன்னா சரியான கொஞ்சம் கவலை. அப்படி என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின பட்டம் உடஞ்சி போச்சு என்று கவலை. அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே, இந்த பட்டத்தை நான் முதல்ல இந்த பட்டத்துக்குரிய சிஸ்டங்கள் செஞ்சு பார்க்கும்போது நாங்கள் அதை சரியாக செய்யும் பொழுது எங்களுக்கு காற்றில்லை, அந்த குறிப்பிட்ட காலங்களில் காற்றில்லை. இப்போ நாங்கள் பைக்கில் கொண்டு தான் அந்த பட்டத்தின் வேகத்தை இந்த வேகத்தை கணிக்கிறதுக்கு வரும். பைக் இந்த ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடில் ஓடைக்க எவ்வளோ வோல்டேஜில் கரண்ட் வருது, என்ன மாதிரி பட்டத்துலேருந்து காற்று பிடிக்க போகுது, அப்போ எவ்வளோ கரண்ட் வரும் என்ற கணக்கு பண்ணிக்கொண்டு அதுக்குரிய சிஸ்டங்களை நாங்கள் பைக்கில் இரவு நேரத்தில் ஓடுறது. இந்த பகலில் ஒன்றா என்னடா அவன் கையில் இதை கொண்டு ஆண்டு கண்டுபிடிப்பாங்க. இப்போ கடந்த காலங்கள் நாங்கள் முதலாம் இடம் வந்ததுனால நிறைய பேர்ட்ட ஃபோக்கஸங்கள் இருந்தது, என்னத்தை நாங்கள் செய்கிறோம்ண்டு. அப்போ இந்த பட்டங்களை பாதுகாக்கிற ரகசியங்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய 2 மணி 3 மணி விடிய புறாங்களான்னு கொண்டு வருகிறார் ரோட்டில். இந்த பட்டத்தை நாங்கள் முதல்ல ஏற்றி பார்க்கும் பொழுது நாங்கள் எந்த ஒரு லைட்டுமே கொடுக்கல. நாங்கள் இதை கவர் பண்ணி கொண்டு போய் நாங்கள் பட்டம் ஏற்றும் போது பட்ட போட்டியாளர்களும் அங்கே நின்றவை. இப்போ நாங்கள் இதை கொண்டு ஏற்றும் போது அவை என்ன கேட்டாங்க, நாங்கள் பியர் போத்தல் உடைஞ்சு விட போனான்னு சொன்னாங்க. கேட்டால் ஒரு பியர் போத்தல் மேலே தான் கிடந்தது. அதனால் நாங்கள் பியர் போத்தல் மேலே போய் உடைஞ்சு விட போனால் நாங்கள் மற்றாக்களை சொன்னாங்க. ஆனால் இந்த பட்டாத்துக்கு மெக்கானிசம் ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்கள் கரண்டு வருது, டைனமோவே இவ்வளவு தூரத்துக்கு அது பவராக இழுத்து சுற்றுது என்றதை பார்க்கத்தான் எங்களுக்கு தேவை. இந்த காற்றுல இவ்வளோ பவராக சுற்றுதுண்டு. டைனமோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபுல் ஸ்பீடில் சுற்றி வைக்க நீங்கள் சாதாரணமாக காதில் கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா கிருன்ற சத்தம் வரும். அந்த சத்தம் எங்களுக்கு கிடைக்குதான்றது எங்களுக்கு முக்கியம். டைனமோலேருந்து கரண்ட் வரும், இப்படி வரும் மட்டும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எங்களுக்கு நாங்கள் வைக்கப்பட்ட காத்தாடிந்த அளவு, எங்களுக்கு செய்யப்பட்ட விட்ட அந்த இந்த விட்ட பிரமாணங்கள் எங்களுக்கு சரியாக போதிய அளவு கரண்டை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா என்றதை தான் நாங்கள் பார்த்து அப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு பட்டம் ஏறிட்டு அப்போ கரண்ட் வரும் என்றது எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஆனால் பட்டம் ஏறிட்டு வேண்டோன்னா இவருக்கு தலைகால் புரியலை, ஆள் பறந்தடிச்சு கொண்டு திட்டியுது, புட்டத்தை உச்சியடு நூலடு அதேடு இதேடுன்ட்டு ஆள் திரியுது. நான் சொன்னால் பொறுமையாக இருக்கணும், பொறுமை தான் முக்கியம், அவசரப்படக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படக்கூடாது. நாங்கள் பட்ட போட்டிக்கு நான் போகும்போதே எல்லாருக்கும் நான் அப்படி சொன்ன விஷயம், எக்காரணம் கொண்டும் அவசரப்படக்கூடாது. எங்களை பட்டம் அந்த பட்டம் முறிஞ்சு திருப்பி ஏற்று பார்க்கும்பொழுது பட்டம் ஏறிட்டு படிவா நல்லபடியாக எல்லாம் செஞ்சுட்டு பட்டம் இறங்கிக்க எல்லாரும் அவசரப்பட்டு ஓடப்பட்டு உச்சியில் கலக்கப்பட்ட ஒரு ஆள் விழுந்து போன அறிவார். அப்போது நான் சொன்ன விஷயம், பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இந்த பட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவசரமும் பதட்டமும் நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். ஆனால் நாங்கள் அண்டைய பட்ட போட்டியில் அவசரமாக தான் நின்றாங்க. ஏனென்றால் எங்களுடைய காலநிலை மாற்றத்தால். இல்லாட்டி நாங்கள் எந்த ஒரு அவசரம் முடியாது. எனக்கு தேவை ஒரு இந்த சிஸ்டத்தை கொண்டு பறக்கிறதுக்கு ஒரு தளம், அதாவது ஒரு பட்டம் தேவை. அது என்ன வடிவண்டாலும் இருக்கலாம்ன்றதான் முதலாவது கான்செப்ட். சரி, நாங்கள் டைனமோ வச்சுக்கொண்டா இந்த கரண்ட் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்கு நாங்கள் டைனமோ பட்டத்தை கட்டுவோம், டைனமோ ஷேப்பில் கட்டுவோம்னு போட்டால் இந்த டைனமோ ஷேப்பில் கட்டி முன்னுக்கு ஒரு டைனமோ இந்த ரோதை சுற்றுற மாதிரி 2 ஃபேனை வச்சுட்டு அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனமோவில் இருக்க செட்டப் மாதிரியே டைனமோவில் என்னென்ன வெடி இருக்கோ, எத்தனை வோல்டேஜ், எத்தனை வேட்ஸ், ஒரு பக்கத்துக்கு 2.5 வேட்ஸ் வரும், அடுத்த பக்கத்தான் பார்ட்ஸ் அங்கால கிடக்கு, அதுக்கு 6 வேட்ஸ் வரும். இதே நாங்கள் கொடுத்து ஆட் பண்ணி வச்சு தான் ஒரு டைனமோ சாதாரணமாக எப்படி இருக்குமோ அதே போல் இந்த பட்டத்தையும் உருவாக்கி அந்த டைனமோலேருந்து கரண்டு வருமன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்களோட கான்செப்ட் வந்து டைனமோலேருந்து எல்லாருக்கும் ஈஸியாக கரண்ட் எடுக்கலாம். ஆனால் அதை பட்டத்தின் மூலமாக எப்படி கொண்டு வரலாம். ஏன்டா எங்களோட வல்லுடத்துல கலாச்சாரத்தில் மட்டும்தான் இப்படி 3D பட்டமும் இந்த ஃபேன் சிஸ்டமும் இருக்குது. கடந்த காலங்களே இந்த ஃபேன் சிஸ்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பல வருஷங்களாக ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஃபேன் சிஸ்டத்தை அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகிறது, தொழில்நுட்ப ரீதியாக எப்படி கொண்டு போகிறது,
ஒரு வியாபார ரீதியாக எப்படி கொண்டு போகிறது ஒரு தெரிஞ்சு யோசிக்கிறேன். பட்டங்களை பொழுதுபோக்குக்காகவும் வடிவுக்காகவும் அழகுக்காக தான் ஏற்றப்பட்டு வந்தது. அதை பயன்பாடு பொருளாக மாற்றணும். எனக்கு இந்த ஐடியா வந்து 2019ஆம் ஆண்டு ஒருத்தர் வல்லுடைய இலங்கை டூரிசம் போர்டு பிரசிடென்ட் மிஸ்டர் கர்சான்னு சொல்லி ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் தான் வந்து என்ன கேட்டவர் எங்களை பட்டங்களை பார்வை வந்தபோது, வினோதன் உங்களால் பட்டத்துலேருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ உங்களோட பம்பரங்களை வச்சுக்கணும் என்னால் முடியுமான்னு சொன்னான். ஏன்டா எனக்கு அதுக்குரிய பிளான் அப்போவே இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு மூவி ஒன்று பார்த்தேன், இங்கிலீஷ் மூவியில். அந்த ஒரு ஏழ்மைப்பட்ட படியன் அந்த தோட்டத்துக்கு தண்ணியை பாய்ச்சறது போகிறோம். தன்னுடைய வாத்தியார்டேருந்து ஒரு சைக்கிளை வாங்கி அந்த சைக்கிளில் டைனமோவில் எடுத்து அதை சும்மா ஒரு ஃபேனில் போட்டு அந்த கரண்ட்டை மோட்டருக்கு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் பேட்டரியில் கொடுத்து பேட்டரி சார்ஜ் ஆன அப்புறம் அந்த மோட்டரை வேலை செய்ய மாதிரி நான் முதலே பார்த்துருந்தேன். அப்போ அந்த டெக்னாலஜியை நான் பட்டத்தில் கொடுக்கலன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அப்போ நான் முடியுமென்று சொன்னான். ஆனால் கடந்த வருஷங்களில் எங்களுக்கு 1ஆம் இடம்ன்றது ஒரு சவாலாக இருந்தபடியாக அதை நோக்கி பயணித்ததால் இதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்ட நிலையில் இந்த பட்டத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. சின்ன மோட்டர்லேருந்து மற்ற எல்லாம் வாங்கி படிப்படியாக வச்சுருந்தாங்க. சின்ன மோட்டர்லாம் அலைஞ்சி திரிஞ்சிட்டு ஒவ்வொரு கடையாக ஒரு எலக்ட்ரானிக் கடையெல்லாம் போய் தேடி பிடிச்சி சாமான் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ ஒவ்வொன்றிலையும் ட்ரை பண்ணி பார்த்து போட்டு தான் இந்த பட்டத்தை இந்த முறை கொடுப்போம். போன முறை எங்களுக்கு அந்த பட்டத்தில் கொஞ்சம் மினக்கெடு சரியான கூடவாக இருந்தது. அதனால் டைம் போதியளவு இல்லை. அப்போ இந்த படத்துக்கு பிளானுகள் ஸ்கீமெல்லாம் எப்போவோ போட்டாச்சு. 2019ஆம் ஆண்டே போட்டாச்சு. போன வருஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கல. அதுக்கு இடையில் கொரோனா வந்ததால் அந்த பட்டம் கட்டையில். இப்போ இந்த வருஷம் நான் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணான். இந்த இல்லை அப்படின்னு பிஸி. இந்த போன முறை 2 ஃப்ரெண்ட் வந்து அவர் ஃபுல் டைம் என்ன நிற்பார். அவரும் கப்பல் ஃபுல் டைம் நிற்பார். இவருக்கு வந்து எலக்ட்ரிஷியன். இப்போ ஊர்லேயும் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறார். இவருக்கு சில டே டைமில் வேலை இருக்கும், சில நைட் டைமில் வேலை செய்யும். அப்போ நான் வேலை இருக்கிறாக்களை நான் அப்படி மினக்கருதி வைக்கிறேன். இவற்றை வேலைலாம் டேஞ்சர் வேலை, கட்டரை பிடிக்கணும், வேந்த பிடிக்கணும், நிற்கிறதுங்க கையை வெட்டி விட்டுருக்காரு. அதனால் நான் அந்த நேரங்களை வந்து அவைக்குரிய நேரங்களை நான் ஒதுக்கிடுறேன். அப்போ வேலைக்கே இந்த முறை ஏர்லியாக தொடங்கினபடியாக இந்த பட்டத்தை நாங்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. முடிவு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கு கடைசியெல்லாம் முடிஞ்சு. அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த நேரம் வந்து நாங்கள் வந்து சொன்ன மாதிரி தான் எந்த பிளேஸ் வந்தாலும் எங்களுக்கு ஓகே அந்த மேட்ச்சில் நாங்கள் தான். ஏன்னா எல்லோரும் ஃபஸ்ட் பிளேஸுக்கு டஃப்பாக கட்டி கொண்டு இருக்கிறாங்களே. அப்போ நாங்கள் வந்து அதை மெயினாக 1வது 2வது வருவோம் அந்த இதெல்லாம் எதிர்பார்ப்பில் நாங்கள் எதிர்பார்த்த விதமாக எங்களுக்கு இது கிடைச்சதுன்ற பெரிய சந்தோஷம் தான். நாங்கள் அந்த ஃபஸ்ட்டுக்கு வரணும்ன்றது வந்து எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நாங்கள் எது வந்தாலும் எங்களுக்கு ஓகே, செகண்டோ தேர்ட் எது வந்தாலும் ஓகே. ஆனால் அந்த இருந்தபடியே நாங்கள் வந்து அவ்வளோ அவள் சொல்லும்போது ஓகே நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஓகே எங்களே எப்படி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதில் 2-3 பட்டங்கள் எங்களுக்கு டஃப்பானபடியாக நாங்கள் இது வருமுன்றதில் அவசியம் அவையில் இருந்த படம் தான் முதல்ல வருமோன்றதில் இருந்து நாங்கள் இருக்கும்பொழுது எங்களை ஒவ்வொரு வருமோன்னு சொல்லி சொல்ல போனதுன்னா இப்போ நான் இப்போ பட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் புதுசு. இப்போ மற்றவர்களுக்கு பட்டங்களை பற்றி தெரியும். ஆனால் எல்லாருக்கும் பட்டம்டா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லா செய்யணும் இதண்டோன்னா எல்லாட்ட தோட்டம் இருந்தது. அப்போ எல்லாருக்கும் பிடிச்சி கொண்ட பட்டம் டிராகன் பட்டம். எனக்கும் இன்னொரு நண்பருக்கும் பிடிச்சி கொண்ட பட்டம் இந்த பட்டம். அப்போ நான் கட்டும் பொழுதே நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பட்ட ரீதி என்று பார்க்குறீங்க, இது ஒரு சயின்ஸ் ப்ரொஜெக்டடா, இது ஒரு பட்டத்தில் ஒரு புரட்சிடா. ஒரு ஒரு தமிழனாக இருந்து கொண்டு ஒரு வெள்ளெடுத்துற மண்ணில் இருந்து கொண்டு இது வெள்ளெடுத்துற மண் வந்து மின் பட்டங்களை ஏற்றுறதுல ஒரு ஃபேமஸான பட்டம். அதாவது பட்டத்தில் லைட் பூட்டி இங்கேருந்து கரண்ட் அனுப்பி பட்டத்தை எரிய வைக்கிறதுல ஃபேமஸ். 3 பட்டம் 4 பட்டத்துக்கு தொடுத்து விடுறது. கிட்டத்தட்ட 600 மீட்டர் 500 மீட்டர் ஒயர் எல்லாம் விட்டு அதெல்லாம் லைட்டு வைக்க 1 மீட்டர் ஒயர் வந்து 100 ரூபா முடியுது. 500-600 மீட்டர் ஒயர் முடியும்னு சொன்னால் இவ்வளோ காசு முடியும். அப்போ இப்படிலாம் இருக்குது. நாங்கள் எவ்வளோ சரித்திரமாக மாற்றணும். வெள்ளெடுத்துற மண்ணில் பட்டத்துக்கு லைட்டு போட்டோம்னா நாங்கள் கரண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவர்களுக்கு கரண்ட் அடிக்குமே பயப்பட தேவையில்லை. கரண்ட்டுக்குரிய செலவை குறைக்கணும், பட்டத்துக்குரிய செலவை குறைக்கணும். எப்படி செய்யலாம்? இது ஒரு புரட்சியாக இருக்கும்டா. ஒரு தமிழனாக இருந்து கொண்டு நாங்கள் கரண்டை கண்டுபிடிக்கல. நான் நேராக சொல்கிறேன், சாதாரண டெக்னாலஜியாக உருவாக்கினாங்க. ஆனால் கரண்டை கண்டுபிடிக்கல. ஆனால் பட்டத்திலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும்ன்றதான் எங்களோட கான்செப்ட். அப்போ இந்த பட்டம் வந்துடா 1ஆம் இடத்துக்கு போட்டி போடக்கூடிய பட்டம். அதாவது தொழில்நுட்ப ரீதியில் இந்த பட்டத்துக்குரிய புள்ளிகள் அதிக அளவில் வழங்கப்பட வேண்டிய பட்டம். ஏன்னா நாங்கள் பட்டத்தை வந்து ஒரு கேட்டகரியிலேருந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்துடும். பட்டம் வந்து ஒரு பொழுதுபோக்கு, ஒரு விளையாட்டு, ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு கண்காட்சி பொருளாக தான் இருந்தது. ஆனால் இது ஒரு பட்டத்தை ஒரு பிரியோசனம் உள்ள பொருளாக மாற்றிருக்கோம். இப்போ நாங்கள் சாதாரணமாக இது ஒரு சாதாரண என்ன 2 லைட்டான எரியுது இதில் டைனமோ வேண்டா அப்படி இல்லை. இந்த பட்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்தின சைக்கிள் டைனமோ. இது ஃபுல்லாக மெட்டல்.
இதே நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் டைனமோவா ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் கரண்ட் உற்பத்தி செய்கிற ஒரு மோட்டரை நாங்கள் வெப்பமாயிருன்னு சொன்னால் அதுலேருந்து ஜெனரேட் ஆகிற வர கரண்ட்டை நாங்கள் ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ண மாட்டோம், ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் ப்ரொஜெக்டாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு எங்களுக்கு நாடு ஒரு பொருளாதார கம்பெனி ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர் கிடைக்குமான்னு சொன்னால் இந்த எங்களை கரையோர மக்கள் இல்லாதவும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் போதிய அளவு காற்று இருக்கும். இந்த காற்றை பயன்படுத்தினா இப்படி ஒரு பட்டங்களை இது வந்து இப்போ தாள் ஓட்டப்பட்டிருக்கு பெர்மனண்டாக யூஸ் பண்ணுறா இதை பொலித்தீனில் இப்படி ஒரு ஏதாவது ஒரு தளம் இப்படி தான் வரணும், ஏதாவது பட்டி உங்களை நோம்பலில் பட்டி தளத்தில் யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி ஏற்றினோம்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட்டு நாங்கள் எடுக்கக்கூடிய நான் இருந்தோன்னு சொன்னால் எங்களோட கரண்ட்டுக்கு நாங்கள் பாவிக்கிற வயர் மிச்சம், அதுக்கு யூஸ் பண்ணுற எரிபொருள் மிச்சம், அதுக்கு செலவழிக்கிற அந்நிய செலவணி மிச்சம், எங்களோட வீட்டுக்கு தேவையான நாங்கள் கட்ட கரண்ட் பில் மிச்சம். கரண்ட் பில் மிச்சத்தால் எவ்வளோ மிச்சம் இந்த நாட்டுக்கு நன்மை கிடைக்கும். இந்த நாடு சோலார் பவர் எவ்வளோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை போல் எங்களுக்கு லட்சமான மின்சக்தி கிடைக்குது. போதிய அளவு மழை கிடைக்கும் போது அதை நாங்கள் மின்சக்தியை நீர் மின்சக்தியாக பயன்படுத்துகிறோம். போதிய அளவு காற்று இருக்கும்போது காற்றுல எடுக்கிற மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால் எங்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ஒரு தூர நோக்கு பிளான். ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ஒரு மொடலாக செஞ்சுருக்கோம். இதில் 4 பல்பு இவ்வளோ பல்பு மெரிக்கிறபடியா இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம். இதை அறிஞ்சு கொண்டதுதான் அந்த கர்ஷாண்டவர். அவர் சொன்னவர் நீ ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்றையே செஞ்சுருக்க. அவர் வந்து ஏற்றினோடனே சொன்னவர் இந்த பட்டம் தான் ஃபஸ்ட்டு வரும் வந்து. அப்போ நான் படி சொன்னான் பற்றியோ இந்த பட்டத்தை நான் பவர், இந்த பட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வர பவர் இருக்குடா. அவங்களெல்லாம் பட்டமாக தான் இதை பார்க்குறது, இதை பட்டமாக பார்க்கக்கூடாது, பட்டத்துலேருந்து எடுக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கணும் இதை. இப்போ நாங்கள் 2ஆம் இடம் பெற்றக்கூடிய அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டு வரைக்கல வந்து 3ஆம் இடம் பெற்றக்கூடியவர் அதிகமான கருத்துகள் பகிர்வுகள் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பட்டமன்று கூட இதை சொல்லலாம். விமர்சனங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்டமன்று சொன்னாலும் வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த வானத்தில் போய் நடக்கக்கூடிய 2 திரையரங்குகள், அதில் ஒன்று வந்து ஒரு நடிகருடைய புகைப்படம், இன்னும் ஒன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய புகைப்படம். இது தொடர்பில் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லப்படுகிறது. இதுக்கு அவர் என்ன சொல்றார், ஏன் இதை கட்டினார், என்ன விஷயம்ன்றதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் இந்த முறை வல்லடித்துறையோட பட்டத்திருவிழாவுடைய 3ஆம் இடம். எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல ஏத்திக்கணா? இதுக்கு மேலே ஏற்றிருக்கேன். நான் 2015 ஏற்றி கொண்டு வரேன். இதோட 10வது வருஷம். ஸ்டார்ட் பண்ணிக்க 7ஆவதும் ஒரு 10ஆவதும் வந்தது. ஒரு இடையில ஒருக்க ஃபெயிலியர், திருப்பி 5ஆவதுக்கு வந்தேன் நான். திருப்பி அடுத்தடுத்து 2ஆவது அண்ணன் சொல்லி ஏற்றினா 2ஆவது கிடைச்சது. திருப்பி அடுத்த வருஷம் ஒரு 3ஆவது பெரிய பீரங்கி கிடைச்சது, 3ஆவது கிடைச்சது. திருப்பி இடையில இந்த கொரோனாக்கள் அது இதெல்லாம் நடந்தது. அப்புறம் இடையில ஒரு போர்க்கலை தண்டை அந்த குதிரையெல்லாம் ஓடுறபடி செஞ்சு நான், அதுவும் 3ஆவது தான் கிடைச்சது. திருப்பி இடையில ஒரு வருஷம் கட்டையில், திருப்பி இந்த வருஷம் கன வருஷமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன்னு ஒரு பெருசாக ஏதாவது செய்யணுமெண்டு. அதான் இந்த முறை போட்டியந்த விட ஒரு ரெண்டிங் ஆகணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் ஆகணுமெண்டு நெச்சியே அந்த பெருசாக செய்யணும்னு சொல்லித்தான் இந்த வருஷம் ட்ரை பண்ணேன். போட்டிக்கன் இல்லாமல் இந்த மக்களால் கவரப்படணும். இவ்வளோ வருஷமாக அந்த ட்ரை பண்ணுறேன் அந்த பிளேஸுக்கு வரையில் அந்த பிளேஸுக்கு அடையணும்னு சொல்லி இந்த முறை அதை செய்வோம்ன்ற சொல்லி ஒரு ஐடியா வந்து தான் கட்ட வலிக்கிறேன். நாங்கள் என்ன கட்டினீங்க அப்படி? இந்த விஜய் இந்த ஆகாய திரையங்கன்னு சொல்லி பெருசாக முதலாவதுல தலைவர் இந்த படத்தையும் போடுறது, 2ஆவது எங்கட நாட்டின் ஜனாதிபதி இந்த படத்தையும் போடணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு தான் செய்தேன் நான். 2 பேர்ட்ட படம் போட முடியும். ஒன்று அதிகமான ரசிகரை கூடினது தளபதி என்ற கோரம். அடுத்தது வந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையை சும்மா நார்மலாக நாங்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு ஆக்கி கொண்டு வர்றது நம்ம நாட்டு ஜனாதிபதி என்ற ஒரு காரணத்துக்காக அதை போட்டு நாங்கள் அது போடுறது கொஞ்சம் பயமும் இருந்தது தான். என்ன எங்கட ஊரில் கொஞ்சம் இதை விதண்டாவாத கதைகள் கதைப்பாங்கள் என்றாலும் நாங்கள் தான் இப்போ இங்கே இருக்கோம். அதிகமான ஆட்கள் இப்போ வெளிநாடு போயிட்டாங்க. அவங்க சும்மா வந்து இங்கே வருவாங்க, கொஞ்ச நாள் வீட்டை கட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் பூட்டி போட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து ஒன்று கதையில சொல்லுவாங்க. ஆனால் வாழ்கிறது நாங்கள் இங்கே சொந்தமாக இங்கே உழைச்சி வாழ்கிறதால எங்களுக்கு தான் எங்களோட நிலைமை தெரியும். அதனால் இப்போ அவர் தான் எங்களுக்கு ஓகே, அதாவது சும்மா சாதாரண வாழக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து வாரார். அதன் வெளிப்படுத்துவதற்காகத்தான் அதை போட்டோன்னா வேறு ஒன்றுமே இல்லை. சரி, யார் யாரெல்லாம் சேர்ந்து பட்டம் கட்டினீங்க? நான் கூடுதலாக தனியாக தான் அப்பையிலேருந்து கட்டி கொண்டு வாரினான். இந்த முறை கல்யாணம் கட்டிட்டேன். அப்போ அவவும் ஹெல்ப் பண்ணவா, தம்பியும் வந்து ஹெல்ப் பண்ணது. மற்றது நண்பர்கள் கொஞ்சம் இருக்கினா அவையில் ஏற்ற கீத்த எல்லாம் வந்து உதவி பண்ண வேணும். படத்தை பாப்பா. ஓ என்னடா பட்டம் கொஞ்சம் சேதம் அடைந்துட்டுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு விடிய 9 மணி கொண்டு போனான். இதில் வச்சு பொறுத்தி கிருத்திட்டு 9 மணிலேருந்து ஏற்றும் வரைக்கும் புல் மலைக்காக நனைஞ்சது. தற்பால் மூடிக்கொண்டு இருந்தாங்க, கீழாலையெல்லாம் நனைஞ்சிட்டுது. அதனால அந்த ஒரு சிஸ்டம் நான் சொன்ன சிஸ்டம் ஒன்று ஃபெயிலியர் ஆன காரணம்
என்னென்னா அந்த திருப்பி போய் பொருந்துமண்டன் அந்த ரெக்கை வந்து கலண்டு கீழே வந்து நிற்கும், உடையாது, அதெல்லாம் பிடுங்கி கொண்டு போயிட்டு. அதான் நான் கடைசி வீடியோவில் எடிட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணி காட்டினான். அதில் அந்த ரிட்டர்ன் போகும், அது அந்த வீடியோ கிடக்கு, அதில் இருக்குது, காட்டுறேன் வேணுமெண்டா. இப்போ பட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சம் பயங்கரமாக உடைஞ்ச சேத்துல கிடக்குது. இல்லை இறக்கும்போது இறக்கி செட் பண்ணால் அப்படியே கவுட் அடித்து போட்டுது, கொண்டு வந்து சேர்த்து கடையில் எல்லாம் இதாக போயிட்டு தூள் தூளாக போயிட்டு. பட்டத்தை காட்டுறவன் நீங்கள் இப்போ இதை மட்டும் காட்டுறீங்க, அது அப்படியே வெளியில் போட்டது. அப்போ இரவு சரியான மழையோட அப்படியே இதுக்கு போஸ்டோடையெல்லாம் அடித்து போட்டுது. இதுக்குள்ள கொஞ்சம் கிடக்கு, அங்கே ஹெலிகாப்டர் அது இதுதான் அப்படி அங்கே நொறுங்கி கிடக்கு. வட்டம் கட்டினீங்க இந்த முறை? மொத்தம் 3 கட்டினான். இதுதான் பிரம்மாண்டம். இது ஒரு 9-10 துண்டா வீட்டுக்கு வச்சிருந்தேன். ஆகாயத்தில் இறங்கு எல்லாமே இதுக்கா வீட்டுக்காக கிடந்த, வெளியில் ஒன்றுமே இல்லை, இது போவாதானே. அப்போ 9-10 துண்டா இருந்தால் தான் அதை பொருத்தினான், பொருத்தி தான் அதில் பெருசாக்கினேன். அதை விட வேறு என்ன கட்டினீங்க? அதான் அந்த கோழி பண்ணி சொந்த ரெக்கை அடிச்சு கொண்டு வந்தது, கோழி பண்ணின்னு சொல்லி கண்ணீரமாக ஏறி கொண்டு வந்தது, அந்த பட்டம் ஒன்று ஒரு சின்ன ஒரு ராக்கெட் ஒன்று கட்டினான். அது மரமக்களுக்காக கட்டினது, இது எனக்கும் கட்டினது. அங்காலையும் இருக்குது, அங்கே துண்டு பழைய துண்டுகள் எல்லாம் உடைஞ்சி போய் கிடக்குது. அங்காலே 10 வருஷம் முயற்சி செய்றீங்க, இன்னும் ஒரு 3ஆம் பரிசு கிடைச்சிருக்குது, தங்க நாணயம் என்ன மாதிரி இருக்கு? சந்தோஷமாக தான் இருக்குது. அது 3ஆம் இடம் கிடைச்சதை விட கொஞ்சம் இந்த முறை தான் கொஞ்சம் நிறைய பேர்ட்ட வாழ்த்துக்கள் கிடைத்தது. அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இந்த கருத்து சொல்லி கொடுத்தாங்க, அவர் இந்த நடிகரை கொண்டு வந்தால போட வேண்டிய தேவை என்ன, அவர் என்ன செஞ்சாருங்க கூடிய ஆளுக்கு அன்றகுமார் திசாரகிட்ட புகைப்படம் போட்டுக்கலாம். சில பேர் இந்த முதல்பட்ட காணொலியில் வந்து பேசிக்கொண்டிருக்கீங்க. அது வந்து இப்போ அவையல் இந்த இது எங்களுக்கு வந்து இப்போ வந்து மக்கள் இதை விரும்புகிறார்கள். ஃபோட்டோ அது என்ன சொல்கிறது, எங்களையும் விருப்பம், முதலாவது எங்களோட நண்பர்கள்ட விருப்பம், அவரை போட்டால் நல்லா இருக்குமெண்டு. அதுக்காண்டி நாங்கள் இப்போ மக்களை கவரணுமென்னு தான் செய்கிறோம், வேறு ஒன்றுக்காகவும் இல்லை. எல்லாருக்கும் அதை பிடிச்சிருக்கின்றவரும் தான் செய்கிறோம், மற்றும்படி ஒன்றும் இல்லை, எந்த ஒரு தனிப்பட்ட இதுகளும் இல்லை. சரி, வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க வெற்றி பற்றி? எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. கொஞ்சம் குழப்பமாக இருந்தது தான், எதுதான் கிடைக்கும்னு சொல்லி ஒரு குழப்பம்தான். ஏண்டா அந்த ஃபோட்டோ இருக்கிறதால சில நேரம் பயம் ஒன்று இருந்தது தான், குழப்பங்கள் வருமோ இல்லையோண்டு, அதனால் அந்த குழப்பம் இருந்தது. படத்தை காட்டணும் யோசனை, அதை தான் சொல்கிறேனே. 15 வருஷம் சாரி 10 வருஷமாக கட்டி கொண்டிருக்கேன். 3ஆம் பிளேஸ், இதோட 3ஆம் தரம். ஆனால் அவ்வளோத்துக்கு எனக்கு பெரிய புகழ் கிடைத்ததில்லை. இந்த என்னன்னு சொல்கிறது, கொஞ்சம் கெத்தா இந்த படங்களை கொண்டு வரணும்னா இந்த ஆகாயத்திரங்களாக நான் கொண்டு வரலாம், சும்மா வேறு ஒன்றுலையும் கொண்டு வரலாது. திரையரங்கு மூலம் தான் அதை வெளிக்கொடுத்த கொண்டு வரணுமென்ற குறம் தான் அதை செய்ய வேண்டி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதம்னு சொல்லலாம். 1 மாதம், அதில் ஒரு 15 நாள் தொடர்ந்து லீவ் எடுத்தேன் நான். கடைசியாக முடிக்கிற குறம் தொடர்ந்து 15 நாள் லீவ் எடுத்து கொண்டு வந்தேன் நான். மற்றது மூங்கில்கள் எல்லாம், இது வந்து உண்மையிலேயே மூங்கில் சீவி எடுக்கிற மூங்கில் இல்லை, இது வந்து ஆன்லைன் மூங்கில், வாங்கி இது வாங்கி செய்கிற மூங்கில். அது இது வரைக்கும் நான் வெளியிடையில் ஒருத்தருக்கும். ஏனண்டா என்ன சொல்கிறது, இப்போ மூங்கில் ரொம்ப தட்டுப்பாடு. இவ்வளோ பெரிய வட்டத்துக்கு இவ்வளோ மூங்கில் சேர்க்குறேன்டா, கன நாள் வேணும், கன பொடியல் வேணும். அதுகளை குறைக்கிற குறம் தான் இந்த சிஸ்டத்தை இங்கே கொண்டு வந்தேன். வெயிட்டும் குறைவு குறம் தான் இந்த சிஸ்டம் கொண்டு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமுத்தாகவே இருக்கும், நார்மலாக சுமுத்தாக தான் இருக்குது. அது இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன், இன்னும் வெளியிடையில். ஏன் வெளியிடாக்க ஒரு காரணம் என்ன, சும்மா நான் எந்த சுயநலம்னு நீங்கள் நிற்கலாம். பட் என்னென்னா இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட். பெருசாக கட்டக்கூடிய இதை கொண்டு வராக்க எனக்கு இதுதான் சுகம். எவ்வளோ பெருசாக நான் உருவாக்கி கொண்டே போவேன், பொருத்தி 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 எனக்கான தேவையான இவ்வளோ காலமும் கொண்டு போவேன் நான். அதுக்காகத்தான் நான் இந்த இதில் இறங்கினேன். எனக்கு அதாவது கொஞ்சம் செலவு கூடத்தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆன்லைனில் எடுக்கிறானே செலவுகள் கொஞ்சம் கூடத்தான். என்றாலும் சுகமன்ற ஒரு இதுக்கு வரும், இந்த பெனிஃபிட் இதில் கொடுத்துருக்கு. அடுத்த வருஷம் என்ன செய்ய போறீங்க? அடுத்த வருஷம் பார்ப்போம், இதே மாதிரி தான் ஏதாவது புதுசாக தான் செய்வோம். போட்டின்றதை விட புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம். இது மக்களை எவ்வளோ தூரம் கவரக்கூடிய விஷயங்களோ அதைத்தான் ட்ரை பண்ணுவோம், மொழியே போட்டிக்காண்டி இல்லை. ஏண்டா போட்டி கட்டி கட்டி அது சில நேரம் மாறுபடும். அதை விட எப்போ எங்களுக்கு எவ்வளோ பேர்ட்ட வாழ்த்துங்களுக்கு கிடைக்குதுன்னு எதிர்பார்க்குறோம், அந்த இதைத்தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம், மொழியே போட்டிக்காக ட்ரை பண்ண மாட்டோம். என்னென்னு சொல்கிறது, செலவும் அதுவும் சரின்னு தான் சொல்லணும். கூலியை போட்டால் அது எங்கேயோ வந்துடும். ஏண்டா இது வேண்டோணும், பெயிண்ட்டு வேண்டோணும், டிஷ்யூ வேண்டோணும், எல்லாமே வேண்டி தான் செய்யணும். இனி பாருங்க முடிஞ்சுது, இனி இதெல்லாம் பாருங்க இவ்வளோ நொறுங்கிட்டு, இதில் ஒரு காப்பங்க தான் திருப்பி வரப்போகுது, இந்த காவாசி எடுத்து தான் திருப்பி நாங்கள் செய்ய வேண்டி வரப்போகுது. அப்போ திருப்பி செலவழிக்கணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் நினைக்கிற பழையவங்களை கட்டலாம் வேண்டாம், ஆனால் கொஞ்சம் தான் வரும், மிச்சம் எப்படின்னு நொறுங்கிடும்.
செலவு என்னன்னு சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உண்மையில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சா கூடி அது இந்த செலவுக்கு சரியாக தான் இருக்கும். ஒரு 20,000 30,000 தான் லாபம் பெறும் வழியே வேறு ஒன்றுமே வர போகிறது இல்லை. ஏன்னா ஒரு 15 நாள் இருக்குன்னு வைங்க, 3,000 அப்படி 15 பாருங்க, 45,000 வந்துட்டுது. இப்போ எங்கே ஒரு மாதம் கொண்டு பார்த்தா எங்கே போயிடும். அப்போ அதோட சேர்த்து இந்த இதுகளை செலவுகளையும் பார்த்தா ரொம்ப கூடிடும். அதுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறது, லாப நோக்கத்தில் செய்கிறீங்களே, எங்களுடைய ஊர் பெருமை மற்றது வாராக்களை திருப்திப்படுத்தணுமென்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை செய்து கொண்டு வரோம். வீட்டுக்காரோட சொல்லி 15 நாள் தொடர்ந்து விடுமுறை எடுத்ததுக்கு கஷ்டமாக போச்சு தான், என்ன செய்கிறது, ஒரு நம்மளோட கெத்துன்னு சொல்லுவோமே அதுக்கோரம் செய்கிறது. அதுக்கு பெரிய பட்டத்தை நீங்கள் பார்த்துருவீங்க, அது அந்த இடத்துக்காலே போகாது. அந்த பெரிய பட்டத்தையும் இந்த வீட்டுக்குள்ளே அடக்கி தான் நாங்கள் கட்டி கொண்டு இருந்த நாங்கள். இந்த சின்ன சின்ன துண்டுகளாக பொறுத்து தான் கட்டி கொண்டு வந்த நாங்கள். இப்போ எங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடு எனக்கு தந்தபடியாக அவங்களுக்கு ஓகே, நன்றி, பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வரேன்டா, சும்மா நாங்கள் அனுரா போட்டுட்டோம், அனுரா அவர்களை போட்டுட்டோம், விஜய் அவர்களை போட்டோம்னு சில பேர் காய்ச்சி கொண்டிருக்காங்க வெளிநாட்டுக்காரர்லேருந்து. சில வெளிநாட்டுக்காரங்க நல்லவங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நான் அதிகமான வெளிநாட்டுக்காரர் என்ன பிரச்சனையேண்டா, நீங்கள் ஏன் வெட்ட போட்டு நீங்கள் ஏன் வெட்ட போட்டோம் பழைய கதையில் இதாண்டி கொண்டிருக்காங்க. என்ன பிரச்சனையேண்டா, நீங்கள் அங்கேருந்து ஒன்று சொல்லலாம், ஆனால் இங்கே இருக்க நிலைமை தான் பார்க்கணும். சும்மா இங்கே இருக்கிற எங்களையும் வாழ விட மாட்டாங்க. இங்கே எது நாங்கள் எதுவும் செஞ்சால் அங்கே இருந்துன்னு குறை தான் சொல்கிறாங்க. நாங்கள் என்னதுக்கு செய்கிறோம், மக்களை கவரணும், இதுக்கு வரும் தான் சொல்கிறோம். தலைவரை குறைவாவோ இல்லது மெட்டாக்களை குறைவாக நாங்கள் இங்கே இதாண்டியில் செய்ய வந்த காரணம் ஒரு அதாவது ரெண்டிங்குக்காகவும் செய்ய வந்தது.